டெலிவிபிஎஸ். இங்கு ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டா? அதுவா கிரேஷ், 1 hour ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சு கிரேஷ். எந்த ஊருக்கு போயிருந்தா? அமெரிக்கா போயிட்டு லண்டன் போயிட்டு இப்பதான் வரேன் கிரேஷ். சரி, என்ன வாங்கிட்டு வந்த? எனக்கு கொஞ்சம் கூட சாக்லேட் தான். சரி கிரேஷ், நான் உனக்கு அப்புறமா தரேன் வாங்கிட்டு வந்தது. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிப்போ. இங்க தெரியாதா? டெலிவிபிஎஸ் நடக்குது. என்னது டெலிவிபிஎஸ்ஸா? 2 days முடிஞ்சிச்சு, நீ தான் 3rd day வர. ஐயோ, மிஸ் பண்ணிட்டேனா? ஆமா, ஆனா டிவில பாத்துடலாம், காஸ்மல் டிவில. அப்படியா? கண்டிப்பா பாக்குறேன். சரி, இந்த 2 days என்ன தலைப்பு சொல்றியா? சரி கிரேஷ், எனக்கு விபிஎஸ் உடைய தீம் சொல்றியா? சொல்றேன். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். ரோமர் 12:12. இங்க நீ சொல்லி பார்க்கலாம். நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள். ரோமர் 12:12. சூப்பரா சொல்லிட்டே டிங்கு. சரி, நம்ம இந்த 2 days முடிஞ்சிருச்சுல, அந்த 2 days தீம் என்னன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் டே தீம் படிப்பில் தோல்வி, தேவனில் வெற்றி. ஓ அப்படியா? செகண்ட் டே செல்வத்தில் தோல்வி, தேவனில் ஐஸ்வர்யம். சூப்பரா சொல்லிட்டியே கிரேஷ். சரி, இன்னைக்கு தீம் யார் சொல்லி தர போறா? பெல்லாண்டி தான் எப்பவுமே தீம் சொல்லி தருவாங்க. ஐ சூப்பர். நம்ம இன்னைக்கும் நம்ம தீமை கத்துக்கலாமா உங்க கிட்ட? கத்துக்கலாம், வரியா போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து பெல்லா ஆண்டி கிட்ட இன்னைக்கு தீம் என்னன்னு கத்துக்கலாமா? கத்துக்கலாம். ஹாய் குட்டீஸ், 3rd day டெலிவிபிஎஸ்ல நம்முடைய தீம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாமா? சரி, இப்போது ஒருத்தருக்கு ரொம்ப சுகம் இல்லாமல் இருந்துச்சான். அதனால அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஐசியூவில் வச்சுருக்காங்க. நிறைய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து அவருக்கு எந்த சுகமுமே கிடைக்கல. கடைசியாக டாக்டர் என்ன சொல்கிறாரு, அவங்க ரிலேட்டிவ்ஸ்ட்டை வந்து எங்களுக்கு முடிஞ்சது எல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம், எங்களால் முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் கொடுத்துட்டோம், ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இனிமேல் ஆண்டவர் தான் என்ன செய்யணும், அவருக்கு சுகம் கொடுக்கணும், எல்லாரும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நாம் பார்த்துருக்கோம் இல்லையா? எவ்வளோதான் வந்து இந்த காலத்தில் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, மெடிக்கல் ஃபீல்டு வளர்ந்துருக்கு, ஆனாலும் என்ன ஆகுது, சில வியாதியை டாக்டர்ஸால் சுகப்படுத்தவே முடியல. அப்போ என்ன செய்கிறாங்க, எல்லாரும் ஆண்டவர் இடத்துல தான் ஜெபம் பண்ணுறாங்க. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் நமக்கு பலவீனங்கள் வரும், சின்ன சின்ன வியாதிகள்லாம் வரும் இல்லையா? வரும்போது நாம் என்ன செய்திடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பா கிட்ட, ஆண்டவரே எனக்கு சுகந்தாங்க அப்படின்னு கேட்கணும். ஏன்னா வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிகாரினா டாக்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஏசு சாமி தான் நமக்கு என்னது, ஒரு டாக்டராக இருந்து நம்முடைய எல்லா வியாதி நோய்கள் எல்லாத்தையும் சுகப்படுத்துவார். அதனால நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியிலேருந்து சுகம் கொடுங்க, நான் செய்த பாவத்தெல்லாம் மன்னிங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்வார், உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு. ஸோ இன்னையோட தீம் என்ன தெரியுமா? சுக வாழ்வில் தோல்வி, தேவனில் சுகம். ஓகே, சொல்லி பார்க்கலாம். ஓ தெரியுமே, சுகவாழ்வில் தோல்வி, தேவனில் சுகம். டிங்கு, நேத்து நம்ம கத்துக்கிட்ட பாட்டை வேணா ரிவைஸ் பண்ணிட்டு வரலாமா? ஓகே கிரேஷ், எனக்கும் ஆசையா இருக்கு அந்த பாட்டெல்லாம் திரும்ப பார்க்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேத்து பாட்டை போய் ரிவைஸ் பண்ணிட்டு வரலாமா? ஓவர் த நைட்ல உசிறு போச்சுனா அரவுண்ட் த வேர்ல்டையும் சேர்த்து பயனில்ல. ஓவர் த நைட்ல உசிறு போச்சுனா அரவுண்ட் த வேர்ல்டையும் சேர்த்து பயனில்ல. பணம் 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 எல்லாம் படைக்குமா, ஊசலாடும் உயிரை இருக ஒட்ட வைக்குமா. பணம் 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 எல்லாம் படைக்குமா, ஊசலாடும் உயிரை இருக ஒட்ட வைக்குமா.
யோசி, செல்வத்தால் கிடைக்குமா யோசி, நீர் ஒளி காற்று ஓசி, பணம் இதை படைக்குமா யோசி, ரட்சிப்பின் சந்தோஷம் ஓசி, செல்வத்தால் கிடைக்குமா யோசி, பணம் 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 எல்லாம் படைக்குமா, ஊசலாடும் உயிரை இருக ஒட்ட வைக்குமா, பணம் 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 எல்லாம் படைக்குமா, ஊசலாடும் உயிரை இருக ஒட்ட வைக்குமா. ஓவர் த நைட்ல ஓ உசிறு போச்சுன்னா அரவுண்ட் த வேர்ல்டையும் சேர்த்து பயனில்ல. ஓவர் த நைட்ல ஓ உசிறு போச்சுன்னா அரவுண்ட் த வேர்ல்டையும் சேர்த்து பயனில்ல. பணம் 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 எல்லாம் படைக்குமா, ஊசலாடும் உயிரை இருக ஒட்ட வைக்குமா, பணம் 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 எல்லாம் படைக்குமா, ஊசலாடும் உயிரை இருக ஒட்ட வைக்குமா. ஓவர் த நைட்ல ஓ உசிறு போச்சுன்னா அரவுண்ட் த வேர்ல்டையும் சேர்த்து பயனில்ல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தீமை பேஸ் பண்ணி சூப்பரா சாங் பார்க்க போறோம். என்ன சாங் பாப்போமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் எல்லாரும்.
பாட்டு எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததுல, பஞ்சாபி டான்ஸ் மாதிரி இருந்ததுல. இன்னொரு பாட்டு கூட இன்னைக்கு இருக்கு, பார்ப்போமா? லைஃப் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். இந்த பாட்டு போய் கற்றுக்கலாமா அச்சனோட? ஆமா கிறிஸ், ஆக்ஷன் கூட சூப்பரா இருந்ததுல டிங்கு. ஆமா கிறிஸ், எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பார்க்க போறோம்? சூப்பரான ஸ்டோரி பார்க்க போறோம் டிங்கு. ஐ ஸ்டோரியா? யார் சொல்ல போறா? ஜோசபின் ஆன்ட்டி நம்மளுக்கு ஸ்டோரி சொல்ல போறாங்க. சரி, நம்ம கேட்கலாமா ஸ்டோரி? போமா கேட்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நம்ம ஸ்டோரி பார்க்கலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி கேட்க போலாமா? வா டிங்கு போலாம். ஓகே கிறிஸ், கேட்கலாம். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்றைக்கி டே 3யோட தீம் என்னன்னு தெரியுமா? கரெக்ட், சுக வாழ்வில் தோல்வி, தேவனில் சுகம். இந்த தீமை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டோரி கேட்கலாமா? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் எங்கே போவீங்க? ஹாஸ்பிட்டல் போவீங்க. அங்கே டாக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த டாக்டர்ஸை உண்டாக்குனவங்க யார்? நம்ம ஏசப்பா. நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கையாக இருப்பீங்களா? அந்த டாக்டர் மேலே நம்பிக்கையாக இருப்பீங்களா? இப்போது அந்த டாக்டர்ஸ் மேலே நம்பிக்கையாக இருந்தால் ஒரு ஃபேமிலியை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நிக்கிலா 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சிஸ்டர் அகிலா 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அம்மா ஏஞ்சலா ஒரு பெரிய பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அப்பா ராபின்சன் ஒரு சர்ஜனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஏரியாவில் ராபின்சனை தெரியாதவங்களே இல்லை. ஏன்னா அவர் அவ்வளோ கைராசியான டாக்டர்னு பேர் பெற்றிருந்தாங்க. ஆனால் ராபின்சனுக்கும் சரி, அவங்க மனைவி ஏஞ்சலாக்கும் சரி, தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தாங்க. ஆனால் அதை விட அவங்க மருத்துவத்து மேலேயும் இந்த அதிநவீன சிகிச்சையின் மேலேயும் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. அதனால் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு கூட நல்ல உணவுகளையும் உடற்பயிற்சிகளையும் கொடுத்து அவங்கள வளர்த்துட்டு வந்தாங்க. இவங்க ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறவங்க, நல்லா காணிக்கை கொடுக்குறவங்க, தேவன் மேலே பக்தியாக இருக்கிறவங்க. ஆனாலும் அதை விட அதிகமாக அவங்க மருத்துவத்திலையும் அதிநவீன சிகிச்சையிலையும் அதிக நம்பிக்கை கொண்டு இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஏஞ்சலாவால் எழுந்துக்கவே முடியல. அவங்க ரொம்ப சுகவீனமாக இருந்தாங்க. கண்ணை கூட திறந்து பார்க்க முடியல. திடீர்னு அவங்களுக்கு ஃபீவர் அதிகமாயிட்டே போச்சு. அவங்களால எழுந்துக்கவே முடியல. என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த நேரத்தில் தான் ராபின்சன் வந்து தன்னுடைய ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தப்போ ஒய்ஃபு படுத்த படுக்கையாக இருந்தாங்க. இவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணி 3 days ஆகியும் அவங்களுக்கு ஃபீவர் குறையிற மாதிரியே இல்லை. அப்போ தான் வந்து அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, என்ன வியாதினே எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராபின்சனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை நம்ம தேவனை நம்பாமல் நம்ம மருத்துவத்தையும் நம்ம இந்த
அதிநவீன சிகிச்சையும் தான் அதிகமாக நம்பிட்டோமோ அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பித்தார். அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் அவர் மெடிக்கல் படிக்கிறப்போ அவருக்கு பேராசிரியராக இருந்த ஜோசப் சாரோடைய ஞாபகம் வந்தது. ஜோசப் சாரும் ரொம்ப கைராசியான டாக்டர் தான், ஆனால் அவர் வந்து என்னுடைய ராசி கிடையாது, கடவுளுடைய கிருபை அப்படின்னு சொல்லுவார். ராபின்சன் மாதிரி நிறைய டாக்டர்களை ஜோசப் சார் உருவாக்கி இருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறப்போ அவர் சொன்ன சில விஷயங்கள் தெளிவாக பேசினாரு. நம்ம உயிரின்றது மருத்துவர்கள் கையில இல்ல, தலை சேர்ந்த மருத்துவர்கள் கையிலயும் கிடையாது, அது தேவனுடைய கரத்துல தான் இருக்கு. ஒரு உயிரை எடுக்கவும் கொடுக்கவும் அது தேவனால மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு அவர் சொல்லுவாரு. நம்ம தேவனிடத்துல விசுவாசமா நம்பிக்கையா இருக்கும்போது கண்டிப்பா அந்த உயிரை கொடுக்கிற வல்லமை நம்ம தேவன் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சில நேரத்துல நம்மளுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கண்டிப்பா வந்து ஒரு விடுதலையை தருவாரு. சில நேரங்கள்ல வந்து நம்ம எவ்வளவு ஜெபிச்சாலும் கூட கர்த்தர் அந்த உயிரை எடுத்துப்பாரு. அப்படி இருக்கும்போது அது கர்த்தருக்கு வல்லமை இல்ல, தேவனுக்கு வல்லமை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் உங்களை அனாதி தீர்மானத்தோட அவருடைய நாட்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவங்க ரிப்போர்ட்டை பார்த்து கண்டிப்பா இந்த ஆப்ரேஷன் பண்ணா இவங்க 90% பழிச்சிடுவாங்க அப்படின்னு நான் சொல்ற கேஸ்லாம் கூட அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்லயே இறக்கிறத நான் பார்த்துருக்கேன். சில கேஸுங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டை பார்த்து இவங்க வந்து இன்னும் 2 நாள்ல தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க இறந்துடுவாங்கன்னு சொல்ற கேஸ்லாம் கூட ஆண்டவருடைய கிருபையால 10-12 வருடங்கள் கூட உயிராக இருக்கு. அதனால நம்ம வந்து கர்த்தரிடத்துல நம்பிக்கையாகவும் விசுவாசமாக இருக்கும்போது இந்த மருந்துகளையும் மாத்திரைகளையும் நம்பாம இருக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாகவே சுகத்தை தருவார் அப்படின்னு அவர் சொன்னது எல்லாமே அவருடைய மனத்திரையில ஓட ஆரம்பிச்சது. உடனே ராபின்சன் என்ன பண்ணாரு, ஜோசப் டாக்டருக்கு கால் பண்ணாரு. அந்த நேரத்துல அவர் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்ததால அவருடைய காலை அட்டன் பண்ண முடியல. இந்த நேரத்துல ஏஞ்சலாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டது. இன்னும் ஒரு 1 hour கழிச்சு இவர் ஜோசப் சார் லைன்ல வந்தாரு. அந்த நேரத்துல தான் டாக்டர்கள் சொல்றாங்க, என்ன நோயினே உங்க ஒய்ஃபுக்கு கண்டுபிடிக்க முடியல, அதனால கண்டிப்பா எங்களால காப்பாற்ற முடியாது அப்படின்னு ராபின்சன் கிட்ட சொல்லிட்டாங்க. ராபின்சனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஜோசப் சார் கிட்ட கதறி ஆள ஆரம்பிச்சாரு. என்னுடைய வாழ்க்கையே வந்து எங்க குடும்பத்துல எல்லாமே எங்க ஒய்ஃப் தான், அவங்க இல்லாத வாழ்க்கையை எங்களால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சாரு. இதை கேட்டுக்கொண்டு இருந்த ஜோசப் சார் அமைதியாக சொன்னாரு, பயப்படாத, நீ வந்து உன்னுடைய மருத்துவத்தையும் மருத்துவர்களையும் தான் நீ ரொம்ப நம்பி இருந்த, ஆனா பாரு அவங்க எல்லாமே கைவிடப்பட்டது, தேவனால மட்டும்தான் உங்களோட மனைவிக்கு சுகத்தை கொடுக்க முடியும், நீ பயப்படாதே. என்னோட ஜப குழுவில் வந்து சில பேர் இது மாதிரி மனுஷர்களால கைவிடப்பட்டு உயிருக்கு போராடி இருக்கிறவங்களுக்காக ஜெபிச்சு நல்ல சுகத்தை கொடுக்குற ஒரு ஜபக்குழு வச்சிருக்கோம், அவங்க கிட்ட நான் சொல்றேன், நீயும் தேவன் மேல முழு விசுவாசம் வச்சு ஜெபம் பண்ணு, கண்டிப்பா ஏஞ்சலாக்கு என்ன வியாதின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து தெரியப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. இந்த நேரத்துல ராபின்சன் ஐசி முன்னாடி உட்காந்து கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணிட்டு கொண்டு இருந்தாரு. 2 hours கழிச்சு டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வியாதி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் தான், அது தீவிர சிகிச்சை அளிச்சா கண்டிப்பா காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ராபின்சனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உடனே ஜோசப் சாருக்கு ஃபோன் அடிச்சு சொல்றப்போ அவர் சொன்னாரு, அவங்க ஜெபக்குழுவில் ரொம்ப விசுவாசமா ஜெபிக்கிற சில நர்ஸுங்க இருந்தாங்க, அவங்க 6 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, அப்போ அவங்களுக்கு விடுதலை இல்லை, ஆனா 7 மணி ஆனப்போ அந்த சகோதரிக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்துட்டாரு அப்படின்ற நிச்சயம் வந்துருச்சு, அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ராபின்சனுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. ஏன்னா கர்த்தர் சுகத்தை கொடுத்துட்டாருன்னு சொன்ன டைமும் வியாதியை டாக்டர்ஸ்கள் கண்டுபிடிச்ச டைமும் ஒரே டைமா இருந்தது. பாருங்க குட்டீஸ், நம்ம கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரு. இங்க ஜெபிச்ச நேரத்துல கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு. நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம அநேக நேரங்கள்ல கலக்கமாவோ வியாதியின் படுக்கையில கூட இருக்கலாம். அந்த நேரத்துல நம்ம கர்த்தரிடத்துல உறுதியா விசுவாசமா ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே சுகத்தை தருவார். ராபின்சன் தன்னுடைய தவற உணர ஆரம்பிச்சாரு. இவ்வளவு வல்லமையான தேவனை தான் நம்ம இவ்வளவு நாள் அறியாம இருந்துட்டோமான்னு சொல்லிட்டு அந்த ஜெபக்குழு தன்னுடைய ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு ஜெபக்குழு ஆரம்பிச்சு ரொம்ப ஊக்கமா ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. சில நாள்லயே ஏஞ்சலாவுடைய உடல் சரியாகி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது குட்டீஸ்? கர்த்தரிடத்துல நம்ம உறுதியாக ஜெபிக்கும் போது நம்ம மருத்துவர்களால் கைவிடப்பட்டு முடியாத வியாதியை கூட கண்டிப்பாக அவர் சுகம் கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. சில நேரங்களில் நம்ம வந்து அன்பா நேசிக்கிறவர்களை கூட நம்ம இழந்து போகிற சூழ்நிலை ஏற்படலாம். ஆனாலும் கூட நம்ம நேசிக்கிற தேவன் கண்டிப்பாக நம்ம கைவிடவும் மாட்டார், நம்ம விட்டு விலகவும் மாட்டார். இந்த நேரத்தில் கூட உங்கள் வீட்டில் நிறைய பேர் சுகவீனமாக இருக்காங்க, வியாதின்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? இப்போவும் அக்கா உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தர் கண்டிப்பாகவே ஜெபத்தை கேட்டு வியாதியிலிருந்து சுகத்தை தந்து நீங்கள் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளில் கூட எங்க கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகள்
பிள்ளைகளுக்காகவும் அவங்க வீட்டில் இருக்க ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். அப்படியே எங்களுக்கு வியாதிகள் வந்தாலும் அது உம்முடைய அற்புதத்தினாலும் எங்களுக்கு சுகத்தை தர வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். வியாதியின் படுக்கையில் கஷ்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக கூட ஜெபிக்கிறோம். நீரே பரம தகப்பனாக இருந்து அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்க. இயேசு கிறிஸ்துவுடன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். டிங்கு ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்ததுல. ஆமா கிறிஸ், நம்ம ஸ்டோரியில கூட அந்த டாக்டர் வந்து பேஷண்ட்டை கைவிட்டாலும் நம்ம ஜீசஸ் வந்து அந்த பேஷண்ட்டை காப்பாத்திட்டாருல. ஆமா டிங்கு, இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் இந்த கதையை கேட்டிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்ல, வீட்டில் இருக்காங்க யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க, சுகம் தருவார் ஏசப்பா. ஓகேவா? சரி டிங்கு, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்? ஆமா கிறிஸ், நம்ம மனப்பாட வசனம் பார்க்க போறோம். என்ன மெத்தட்ல? ஆக்ஷன் மெத்தட்ல கத்துக்க போறோம். யார் சொல்லி தர போறாங்க? லிசி ஆண்டி வந்து நமக்கு சொல்லி தர போறாங்க. சரி போய் கேட்போமா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கத்துக்கிறீங்க வசனத்தை? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வசனம் போய் கத்துக்கலாம் நம்ம லிசி ஆண்டி கிட்ட. ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி டெலிவிபிஎஸோட 3rd டே. இன்றைக்கி அக்கா மனப்பாட வசனம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரியா? இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெத்தடில் நீங்கள் வசனம் கற்றுக்கிட்டீங்க. இன்றைக்கி அக்கா ஆக்ஷனோட வசனம் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷனோட வசனம் கற்றுக்கோங்க. ரெடியா? அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஓகே குட்டீஸ், திருப்பி நான் விடவோ உங்களுக்கு சொல்லி கொடுக்கட்டுமா? சரி, ரெடியா? அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஓகே குட்டீஸ், நான் சொல்லி கொடுத்த வசனம் மனப்பாட ஆச்சா? இப்போ அக்கா ஆக்ஷன் பண்ணுறேன், நீங்கள் வசனம் சொல்கிறீங்களா? வெரி குட், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாமா? அவருடைய நியமங்கள். நியமங்கள்னா என்ன? அவருடைய கட்டளைகள். கட்டளைகள் எல்லாம் நம்ம கை கொள்ளும்போது எகிப்தியருக்கு வரப்பண்ணின எல்லா வியாதியிலிருந்தும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாராம்? பரிகாரியாக இருந்து காப்பாற்றுவாராம். பரிகாரினா என்ன? பரிகாரினா டாக்டர். டாக்டர்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் பரம வைத்தியர். இப்போ புரிஞ்சுதான் இந்த வசனம்? சரி, இப்போ இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் கடைசியோட ஆக்ஷனோட பண்ணி சொல்லலாமா? அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வெரி குட், சூப்பராக சொல்லிட்டீங்களே. ஓகே குட்டீஸ், நாளைக்கு நம்ம வேற ஒரு மெத்தடில் மனப்பாட வசனம் கற்றுக்கலாம். பாய் குட்டீஸ். சரி டிங்கு, வசனம் சூப்பரா இருந்துச்சுல? ஆமா கிறிஸ், நம்ம ஆக்ஷன் மெத்தட்ல ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்கல்ல? ஆமா டிங்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஸ்கிட் போய் பார்க்கலாமா? வாங்க போலாம்.
ரெடி. விளையாட போறியா? வெறும் காலோட போற? ஷூ போன வரேன். சீக்கிரம் போயிட்டு வா. 6 மணிக்குள்ள வந்துடுறா. சரி டாடி. டாடி. என்னடா? தலைவலி டாடி. போய் தலை ஜஸ்ட் போய் படுப்போம். ரொம்ப வலி டாடி. ரொம்ப வலிக்குதா? என்னாச்சுடா? ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமா? வேணாம் டாடி. வேணாம்ப்பா, ஊசி போடுவாங்கப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. வா போடும் போய் பார்த்துட்டு. என்னப்பா கிளினிக் திறந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு பேஷண்ட் கூட வரல? சார் நம்ம தந்திருக்க ஹாஸ்பிட்டல் சார், மளிகை கடை இல்லை சார். கரெக்டு தான். நமக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சு இவ்வளோ நாள் ஆகுது. யாருன்னா ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா வச்சு முடிச்சிடலாம். நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், யாரும் ஒருத்தரும் வர மாட்டாங்களே. உங்களுக்கு உங்கள் பிரச்சனை சார், பெருசாக எவனா ஒரு ஆடு வந்து மாட்டோம் சார். ஓகே ஓகே, அந்த மாதிரி வந்தால் பார்க்கலாம். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங்ப்பா. யார் பேஷண்ட்டு? பையன் தான் டாக்டர். பையன் பேர் என்ன? ஹரிஷ் டாக்டர். ஹரிஷா. சரி, என்னாச்சு பையனுக்கு? தெரியல டாக்டர், ஃபுட்பால் ஆட போனான். வரும்போது தலைவலின்னு சொல்லிட்டு வந்தேன், படுத்துட்டான். தம்பி சரி, இந்த பக்கம் வா. மூச்சு இழுத்து விடு. பையனுக்கு கொஞ்சம் லோ பிபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிபி மட்டும் செக் பண்ணலாம். டாக்டர் தலைவலி தான் டாக்டர். எங்கள் ஹாஸ்பிட்டல் எல்லாமே செக் பண்ணுவோம்ப்பா. ஆமாம், பையனுக்கு கொஞ்சம் லோ பிபியாக இருக்குது. நான் டெஸ்ட் எழுதி தரேன், அந்த டெஸ்ட்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபர்தராக என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபீஸ் நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன், ரிப்போர்ட் கொடுத்து அனுப்புகிறேன். சரிங்க டாக்டர். நான் சொன்னேன் டாக்டர், அதேமாதிரி பெரிய ஒரு ஆடு வந்து மாட்டிச்சு வாங்க. சரி, நான் சொல்கிற டெஸ்ட்லாம் எழுதிக்கோ, அந்த பேஷண்ட் கிட்ட கொடுத்து அந்த டெஸ்ட்லாம் முடிச்சிடுங்க. பிளட் டெஸ்ட்டு, இசிஜி, ஸ்கேன் எடுத்துரு தலையில், அப்புறம் யூரின் டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டும் எழுதி விட. இந்த பேஷண்ட் வச்சு நம்ம இந்த ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கிறோம். எக்ஸ்ரே, ஜெராக்ஸ் அதெல்லாம் வராதா? எல்லாமே எழுதிரு. சரி சரி. அப்புறம் நம்ம ரூமுக்கு ஒரு ஏசி போட்டுருங்க. இங்கே யார்ப்பா ஹரிஷ்? என் பையன் தான் டாக்டர். டாக்டர் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, இதில் இருக்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருவாங்கப்பா. டாக்டர் ஃபீஸு? ஃபீஸு டாக்டர் தான் கன்சிடர் பண்ணோம். இதுக்கு அவன் வந்து ஒரு 50,000 60,000 ஆகும். 50,000? 50,000ப்பா. சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணி சீக்கிரமாக டெஸ்ட் எடுத்து கொடுங்கப்பா. அப்போ தான் அது தலையில் என்ன பிரச்சனை இருக்குது, தலை வலிச்சு கண்டுபிடிக்க முடியும். சரி டாக்டர். தலைவலி டாக்டர், நீ சொன்ன எல்லா டெஸ்ட் எடுத்துட்டு. எல்லா டெஸ்ட் எடுத்துட்டீங்களா? உங்கள் பையனுக்கு பிரெயினில் கொஞ்சம் பிளட் கிளாட் ஆகிருக்கு. அதுக்காக சின்ன ஒரு சர்ஜரி இருக்குது, அது மட்டும் பண்ணிட்டா சரியாயிடுவோம் உங்கள் பையன். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, பையனுக்கு சின்னதாக பிளட் கிளாட் ஆகிருக்கு, அவ்வளோதான், மிச்சபடி ஒன்றும் இல்லை. அது சின்ன மைனர் சர்ஜரிலாம் சரி பண்ணிடலாம். டாக்டர் டாக்டர் ஒரே பையன் டாக்டர். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக பையனை காப்பாற்றிடலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சர்ஜரிக்கு மட்டும் போய் 2 லட்ச ரூபா காசு கட்டிவிடுங்க, மிச்சம் எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிடுறோம். எல்லாம் முடிஞ்சிருக்கும் கட்டுறேன் டாக்டர். டாக்டர் எனக்கு ஒரே பையன் டாக்டர். கவலைப்படாதீங்க, ஹாஸ்பிட்டல் வந்துட்டீங்களே, நல்லபடியாக போவோம் பையன். நீங்கள் பணம் கட்ட ரெடி பண்ணுங்கள், நான் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுறேன். சரிங்க டாக்டர். எப்படியோ சொன்ன மாதிரி ஒருத்தர் கிடைச்சார் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது. நம்ம இன்ஜினியர் கால் பண்ணலாம். ஹலோ, அந்த கட்டட வேலை சீக்கிரமாக ஆரம்பிச்சிருங்க, நம்மளுக்கு ஆள் கிடச்சிட்டாங்க, தேவையான பொருள்லாம் இறக்கிடுங்க. சரி சரி சரி. இப்போ ஹரிஷ் ரிலேட்டிவ் யாரா தான் கூப்பிட்டு வா. அவங்க அப்பா இருக்காங்க, அவங்க அப்பாவை போய் கூப்பிட்டு வந்தார். நீங்கள் தான் ஹரிஷோட அப்பா? சொல்லுங்கள், டாக்டர் உங்கள்கிட்ட தனியாக பேசணும். சார், நாங்கள் சர்ஜரிலாம் பண்ணி முடிச்சிட்டோம் சார். என்ன தான் பண்ணாலும் பிளட் கிளாட் ஆனது அப்படி கிளாட் ஆனதாக தான் இருக்குது. என்ன இருந்தாலும் 48 hours வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடவுள்கிட்ட வேண்டுங்க, எங்களால் முடிஞ்சாலும் நாங்கள் பண்ணிட்டோம். டாக்டர் எப்படி சொல்கிறீங்க? என்ன பண்ணுறது, பிளட் கிளாட் ஆனது எங்களால் வர முடியாதுப்பா. ஃபீஸ்லாம் கட்டிட்டேன் டாக்டர், நீங்கள் தான் டாக்டர் பண்ணணும். கடவுள்கிட்ட வேண்டுப்பா, எங்களால் முடிஞ்சாலும் நாங்கள் பண்ணிட்டோம், ட்ரை பண்ணிட்டோம். இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. நான் சாதாரண மனுஷங்கப்பா, பேர் தான் டாக்டர்ப்பா. எங்களுக்கும் மேலே ஒருத்தர் இருக்காது, அவர் நீங்கள் வேண்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதிசயம் நடக்கும். சரிங்க டாக்டர். சரி, நீ வேறு பேஷண்ட்டை பேர் இப்போ என்ன பண்ணுறது?
சரி, நம்ம சர்ச்சில் ஒரு பிரதர் நம்ம கிட்ட நல்லா பேசுவார், அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஹலோ பிரதர். பிரைஸ் ஆல் பிரதர். ஜோமிக்ஸ் பேசுங்க பிரதர். பையன் ரொம்ப சீரியஸாக இருக்கான் பிரதர், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். ஏதோ பிளட் கார்டுன்னு சொல்கிறாங்க பிரதர், ஒன்றும் புரியல. நீங்கள் கொஞ்சம் வாங்க பிரதர் ப்ளீஸ். தேங்க்யூ பிரதர். பாருங்க பிரதர், இப்படி படுத்துட்டு இருக்கான் பாருங்க பிரதர். கவலைப்படாதீங்க. டாக்டர் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். என் பையனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பிரதர். ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். நம்ம இப்போ ஜெபம் பண்ணுவோம். ஓகேவா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையானவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரப்பா, இந்த பிள்ளைக்கு தேவன் தாமே ஆண்டவரை சுகமளிக்கிற வல்லமை கத்தை தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, எப்பேற்பட்ட வியாதியும் குணமாக்குவராய் சுற்றி திரிந்த என் இயேசு, ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு கத்து தாமே பூரண சுகத்தை தந்துரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். பரிகாரியாகிய இயேசு ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சுகமளிக்கிற வல்லமை கத்தை தந்து ஆண்டவரப்பா சுகபத்திரத்தோடு தகப்பனோடு திரும்பி வந்து கத்த சாட்சியாக நிறுத்த உதவி செய்யும். எல்லாவற்றையும் சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். கவலைப்படாதீங்க பிரதர், ஆண்டவர் நிச்சயமா அற்புதம் செய்வார். சரி, ஹரிஷோட அப்பாவை கூப்பிட்டு வா. இதோ போடுவாங்க சார். நீங்கள் தான் ஹரிஷோட அப்பா? டாக்டர் உங்ககிட்ட பேசணும். என்ன திடீர்னு ஒரு அற்புதம் நடந்துச்சு, உங்கள் பையன் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிட்டு வரான். புரியல டாக்டர். உங்கள் பையன் சீக்கிரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கான், அவன் ஹெல்த்தில் சீக்கிரம் அவன் சரியாயிடுவான். பிரதரும் நானும் ரொம்ப நம்பிக்கையாக ஜெபம் பண்ணோம், ஏசப்பா அற்புதம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீ வேண்ட கடவுள் தான் அற்புதம் செஞ்சுருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆமாம், இன்னும் 2 days அவன் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுவான். நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம். தேங்க்ஸ் டாக்டர். நாய்ஸ் இவங்ககிட்ட சொல்லாதீங்கப்பா, நீ கும்பிட்ற கடவுள்கிட்ட சொல்லுங்கப்பா. உங்கள் பையனை காப்பாற்றிருக்காரு, நாங்கள் எதுவுமே செய்யலை. கற்றுக்கிட்டு என்ன குட்டீஸ், இன்னைக்கு ஸ்கிட் கவனிச்சிங்களா? எப்படி இருந்தது? இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? நம்ம என்னதான் டாக்டர் ஃபீஸ் மற்றவங்கள நம்புறதை விட ஏசப்பா மேலே பற்றுதலாக இருந்தோம்னா ஏசப்பா நம்மளுக்கு சுகம் கொடுப்பாரு. நம்மளுக்கு என்ன வியாதி எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஏசப்பா கிட்ட முழங்கால் படிட்டு ஜெபிச்சோம்னா ஏசப்பா நம்மளுக்கு சுகம் கொடுக்குற வல்லவராக இருக்காரு. மனுஷரை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருக்கிறதே நலம்னு சொல்லியிருக்காங்க. யாரையும் நம்பாதீங்க, ஏசப்பா மேலே நம்பிக்கையா இருங்க, ப்ரே பண்ணுங்க, அவரு நம்ம பரிகாரி. ஓகே குட்டீஸ், பாய். என்ன டிங்கு, ஸ்கிட் ரொம்ப சீரியஸா இருந்ததுல? ஆமா கிறிஸ், ரொம்ப அழ வச்சிட்டாங்கல்ல? ஆமா, நானே அழுதுட்டேன். ஆமா கிறிஸ், டாக்டர் எல்லாம் அந்த அண்ணாவை கைவிட்டுட்டதுக்கு அப்புறமும் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணதுனால அந்த அண்ணாக்கு உயிர் கிடைச்சது இல்ல? ஆமா டிங்கு, இந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் அந்த மாதிரி ஆபத்தான நிலைமை வரும்போது ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா உங்களுக்கு சுகம் தருவாரு. என்ன கிறிஸ், நம்ம ஸ்கிட் பார்த்துட்டோம், அடுத்து என்ன வரப்போகுது? அடுத்தது என்ன? மிஷனரி ஸ்டோரி தான் டிங்கு. ஓ, மிஷனரி ஸ்டோரியா? ஓகே, மிஷனரி ஸ்டோரி யார் வந்து சொல்லி தர போறா? ஸ்டெல்லா ஆண்டி தான். ஸ்டெல்லா ஆண்டியா? ஓகே, அப்ப சூப்பரா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மிஸ்டர் ஸ்டோரி கேட்க ரெடியா? வாண்டிங்கு நம்மளும் போய் கேட்குவோமா? ஓகே, நீங்களும் கேளுங்கண்ணா. ஹலோ குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த டெலிவிபிஎஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களை இந்த டெலிவிபிஎஸ் மூலமாக சந்திக்கிறதுல அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிஷனரியோடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இன்றைக்கும் ஒரு புது மிஷனரியை பற்றி தான் அக்கா உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவங்களுடைய பேர் என்ன தெரியுமா? ஈடித் பேர்ல் மார்கன். இவங்க 1912ஆம் வருஷம் ஜூன் 14ஆம் நாள் ரே மார்கன் மற்றும் ஐடா மார்கன் தம்பதியினருக்கு மூத்த மகளா பிறந்தாங்க. இவர்களுக்கு 2 சகோதரிகள் பிறக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. ஆனால் இவர்களுடைய பெற்றோர்கள் சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்துவின் அன்பை இவர்களுக்கு ஊட்டி வளர்த்தாங்க. இவங்க சின்ன வயசுலேயே நிறைய சம்மர் கேம்ப் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதோடு கூட இந்தியாவுக்கு வந்த சுவிசேஷர்களோடு கூட இவங்க நல்ல ஒரு நட்புறவை வச்சுக்கிட்டதுனால சின்ன வயசுல இருந்தே ஊழியம் செய்யணுன்ற ஆர்வம் ஈடித் பி மார்கனுக்கு இருந்துச்சு. இவங்க தன்னுடைய 19வது வயதுல
தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அவங்க மருத்துவ கல்லூரியில் சேரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களுடைய குடும்பத்தில் போதிய நிதி வசதி இல்லாததுனால எடித் மார்கனுடைய தந்தையான ரே மார்கனுடைய நண்பர், அவருடைய பெயர் வால்டர், அவருடைய உதவியினால பிளெச்சர் என்ற இடத்துல இருக்கிற கல்லூரியில் சேர்ந்து பட்ட படிப்பை எடித் பி மார்கன் படிக்கிறாங்க. காலேஜில் படிக்கும்போதே அவங்க சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இருந்தது. அது என்ன தெரியுமா? அந்த கல்லூரியில் இருக்கிற லைப்ரரியில் அவங்க ஒர்க் பண்ணால் அதுக்கு அவங்க சம்பளம் கொடுப்பாங்க. அப்படி அந்த லைப்ரரியிலேயே இந்த எடித் பி மார்கனும் அவர்களுடைய சகோதரியான கிரேஸும் ஒர்க் பண்ணிக்கிட்டே என்ன செஞ்சாங்களாம், அந்த கல்லூரியில் படித்து அவர்களுக்கு கல்லூரி படிப்புக்கு தேவையான அந்த சம்பளத்தை அவங்களே சம்பாதிச்சாங்களாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பாருங்க, அந்த கல்லூரி நாட்களிலேயே எடித் பி மார்கனுக்கு நல்ல சிந்திக்கிற திறமை இருந்தது. அவங்க நாடக கலையில சிறந்து விளங்கினாங்களாம். அவங்களே நாடகங்களை எழுதி அதை அரங்கேற்றுவாங்களாம். சின்ன வயசுலேருந்தே ஊழியத்தின் மேலே அவங்களுக்கு ஆர்வம் இருந்ததுனால ஊழியத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நாடகங்களாக எழுதி அதை அரங்கேற்றுவாங்களாம். இப்படி அவங்க செய்ததை பார்த்து அவங்களுடைய கல்லூரியுடைய விரிவுரையாளர், அதாவது அவங்களுடைய ப்ரொஃபஸர், அவங்களுடைய திறமையை பாராட்டி அவங்களுக்கு 50 சென்ட் பணம் அன்பளிப்பாக கொடுத்தாங்க. இந்த காரியத்திலிருந்து எடித் பி மார்கன் ஒன்றை கற்றுக்கொண்டாங்க. என்ன தெரியுமா? நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற பண்பையும் அவங்க என்ன செஞ்சாங்களாம், கற்றுக்கொண்டாங்க. அதோடு கூட என்ன செஞ்சாங்களாம், சிறு சிறு ஜெப குழுக்கள் எல்லாம் ஏற்படுத்தி அதற்கு தலைவியாகவும் இவங்க இருந்தாங்க. எடித்துக்கு தான் கல்லூரி மாணவியாக இருக்கும் போதே ஒரு மிஷனரியா போகணுன்ற ஆசை இருந்துட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஒரு ஸ்டேட் லெவல் பிரேயர் ஃபெல்லோஷிப் நடந்தது. அந்த ஃபெல்லோஷிப்பில் எடித் பி மார்கனும் கலந்துக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து பிரசங்கம் பண்ணின கன்வென்ஷன் பிரசங்கியால் ஒரு வேத வசனத்தை சுட்டி காட்டினாங்க. அது என்ன வசனம் தெரியுமா தம்பி தங்கச்சி? யோவான் 20 அதிகாரம் 21 வசனம். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். இந்த வசனத்தை அவர் சொன்ன உடனே ஆவியானவர் எடித்துடைய இருதயத்தில் கிரியை செய்ய ஆரம்பிச்சாரு. மெல்லிய சத்தமா ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு. தன்னிடம் சொல்வது போலவே அவளுக்கு அந்த வசனம் தோன்றினது. உடனே அவ என்ன செஞ்சா தெரியுமா? அவனுடைய கரத்தில் அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தா. அன்னிலிருந்து அவ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா. ஏசப்பா, என்னை குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? நான் எங்க போய் ஊழியம் செய்யணும்? நீங்க அதை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அவ ஜெபிக்க ஆரம்பிச்சா. அவ ஜெபிக்க ஆரம்பிச்சதுனால கர்த்தர் அவளோடு கூட ஆவியானவர் என்ன செஞ்சாராம், பேச ஆரம்பிச்சாரு. இந்தியா அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சொன்ன அந்த இடத்துக்கு அவ என்ன செஞ்சாலாம், போறதுக்காக தன்னுடைய வாழ்க்கைய அவ ஒப்பு கொடுக்கிறா. 1935 வருஷம் தன்னுடைய பட்ட படிப்பை அவ முடிச்சுட்டு செயின்ட் பால் இன்ஸ்டிடியூட்ல வேதாகம படிப்பை படிப்பதற்காக அவங்க அந்த கல்லூரியில அவங்க செய்றாங்க. அந்த இடத்துல அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது முழுக்க ஞானஸ்நானத்துக்காக தன்னை ஒப்பு கொடுக்கறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சிகாகோ இவாஞ்சலிக்கல் இன்ஸ்டிடியூட்ல தன்னுடைய முதுகலை பட்டத்தையும் முடிக்கிறாங்க. படிப்பை முடிச்சுட்டு மின்னியாபோலிஸ் என்ற இடத்துல ஒரு ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. டீச்சரா வேலை செஞ்சுக்கிட்டே உலக மிஷனரி இயக்கத்தோடு சேர்ந்து அவங்க ஊழியமும் செஞ்சு வந்தாங்க. அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ இவங்களும் கூடவே போய் மலைப்பகுதிகளில் இருக்கிற மக்களை சந்திச்சு அவர்கள் மத்தியில அநேக ஜெப குழுக்களை அவங்க ஏற்படுத்தினாங்களாம். இப்படி இருக்கும்போது தான் உலக சுவிசேஷ இயக்கம் என்ன செஞ்சதுன்னா, மின்னசோட்டா என்ற இடத்துல அந்த மாநிலத்தினுடைய ஜெபக்குழுவின் தலைவியா இவர்களை மாற்றுறாங்க. 1944 வருஷம் சின்சினாட்டி என்ற இடத்துல நடந்த உலக நற்செய்தி ஊழியத்தினுடைய அந்த வருடாந்திர கூட்டத்துல எடித் பி மார்கனை இந்தியாவுக்கு தெய்வ தூதுவராக நாங்கள் நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பாருங்க, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு இந்த எடித் பி மார்கன் தன்னோடு கூட சேர்ந்து 3 பேரை இந்தியாவுக்கு போகும்படியாக அழைக்கிறாங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால் மேரி, எஸ்தர், வெர்ஜினியா. இந்த 3 பேரும் எடித்தோடு கூட சேர்ந்து இந்தியாவுக்கு செல்லும்படியாக அவங்க பிரயாணத்துக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜப்பான்ல கடுமையான யுத்தம் நடந்ததுனால அமெரிக்காவிலிருந்து அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா போர் கப்பல்ல பிரயாணம் பண்ணி
இந்தியாவுக்கு கடந்து வராங்க. 1945 வருஷம் ஜூலை 1ஆம் நாள் அவர்கள் இந்தியாவில் மும்பையில் வந்து இறங்குறாங்க. அங்கிருந்து டாக்டர் எஸ்தர் மூலமா சென்னைக்கு அழைத்து வரப்படுறாங்க. சென்னையிலிருந்து ரயில் மூலமாக பெங்களூரில் இருக்கிற பங்காரப்பேட்டை என்ற இடத்துல ஈடித்தும் அவர்களோடு கூட சேர்ந்து அந்த 3 பேரும், அக்கா சொன்னலையா, மேரி, எஸ்தர், வர்ஜீனியா, இவங்க 4 பேரும் பங்காரப்பேட்டை என்ற இடத்துல அங்க இருக்கிற தென்னிந்திய வேதாகம கல்லூரியில தங்க வைக்கிறாங்க. பாரு தம்பி தங்கச்சி, என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த ஈடித் பி மார்கன் இந்தியாவுக்கு வந்த முதல் மாதத்திலேயே மஞ்சக்காமாலை நோயினால பாதிக்கப்படுறாங்க. அந்த நேரத்துல மற்ற 3 பேரையும் கன்னட மொழி கத்துக்கிறதுக்காக வேறு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இவங்களால போக முடியல. கொஞ்ச நாள் அவங்க படுக்கையில இருந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கொஞ்சம் அவங்க குணமடைந்து வந்ததுக்கு அப்புறமா அங்க இருந்த அந்த ஊழியக்காரங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இவங்களால இன்னொரு இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி அதே கல்லூரி வளாகத்திலேயே அவங்க கன்னட மொழி கத்துக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யறாங்களாம். அவங்களுக்கு அடிக்கடி தீராத வயிற்று வலி வர்றதுனால அந்த டாக்டர் எஸ்தர்ன்னு சொன்ன இல்லையா, அவங்க என்ன செஞ்சாங்களா, இவங்களை கோலார் என்ற இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு பராமரிக்கிறாங்க. 1 வருட காலம் அவங்க பலவீனத்தோடு கூட காணப்பட்டாலும் கர்த்தர் என்ன செய்தாராம், கொஞ்சம் கொஞ்சமா ஊழியத்துக்காக அவர்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க நல்ல சுகம் அடைந்ததுக்கு அப்புறம் அவங்க எந்த கல்லூரியில தங்க வைக்கப்பட்டாங்களோ அதே கல்லூரியில ஒரு விரிவுரையாளரா, அதாவது பவுலி நிருபங்கள், பிரசங்கம் செய்வதற்கான வழிமுறைகள் இதெல்லாம் மாணவர்களுக்கு போதிப்பதற்காக ஒரு ப்ரொஃபஸரா நியமிக்கப்பட்டாங்களாம். இவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப தன்னடக்கம் உள்ளவர்களாக காணப்பட்டாங்க. உடன் ஊழியர்களோடு கூட அன்போடு கூட பழகுவாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே மற்ற ஊழியக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்களும் இணைந்து உற்சாகமாக ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஈடித் பி மார்கன் தன்னுடைய தாயகம் திரும்புகிறாங்க. 4 வருடம் கழித்து அவங்க தாயகம் திரும்பும்போது அவங்களுடைய சரீரம் மிகவும் பலவீனத்தோடு, அவங்க எப்படி போனாங்களோ அப்படி திரும்பாம ரொம்ப சோர்வோடு கூட திரும்பி வந்ததை பார்த்து அவங்களுடைய பெற்றோர்கள் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஐயோ, என் பிள்ளை எப்படி இருந்தா, ஆனால் இப்போ இப்படி ஆயிட்டாலேன்னு சொல்லி அவங்க வேதனைப்பட்டாலும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக தான் அவ எல்லாவற்றையும் சகிச்சிருக்கான்னு சொல்லி அதையும் புரிந்து கொண்டு 4 மாதங்கள் அவர்கள் வீட்டிலே வைத்து நன்றாக ஈடித் பி மார்கனை பராமரித்தாங்களாம். தொடர்ந்து என்ன செஞ்சாங்க, அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியுமா ஊழியத்துக்காக அவங்க இந்தியாவுக்கு வராங்க. இவங்க ஒரு ஜப வீராங்கனையா இருந்ததுனால பங்காரப்பேட்டையில அந்த ஜப குழுவினுடைய தலைவியா இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லா ஆத்துமாக்களுக்காகவும் அவங்க ஜெபிச்சிட்டு இருந்தாங்களாம். இப்படிப்பட்ட நேரத்துல தான் 1952ஆம் ஆண்டு நற்செய்தி குழுவினுடைய மாணவராக திருநெல்வேலியை சேர்ந்த பி சாமுவேல் என்பவர் சேர்க்கப்படுறாரு. அவர் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் செஞ்சிட்டு இருந்த கவர்மெண்ட் ஜாபை ஆண்டவருடைய ஊழியத்துக்காக அதை ரிசைன் பண்ணிட்டு ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கடந்து வந்தவர் தான் இந்த பி சாமுவேல். அவர் இந்த நற்செய்தி ஊழியத்தில் இணைந்தது எல்லாருக்குமே ஒரு பெரிய பாக்கியமாக காணப்பட்டது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய இருதயத்தில் சிறு பிள்ளைகளை குறித்து அதிகமான பாரம் இருந்தது. சிறு பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்யணும், அந்த பிள்ளைகள் மத்தியில் அதிகமான ஊழியம் செய்து அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்காக வழி நடத்தணுன்ற பாரம் பி சாமுவேலுடைய இருதயத்தில் இருந்ததுனால அந்த பாரத்தை அவர் என்ன செய்யறாருன்னா ஈடித் பி மார்கன் கிட்ட பகிர்ந்து கொள்றாரு. இதை கேள்விப்பட்டோன்னே ஈடித் என்ன சொன்னாங்க தெரியுமா? பிரதர், உங்களுக்கு தெரியுமா, எங்களுடைய நாட்டில் சின்ன பிள்ளைங்களுக்காக நாங்கள் வருஷந்தோறும் கோடை நாட்களில் கோடை விடுமுறைகளில் விசேஷித்த நாங்கள் வகுப்புகள் எடுப்போம். அந்த வகுப்புகளில் பிள்ளைகளுக்கு புதிய புதிய பாடல்கள் நாங்கள் செய்கையோடு சொல்லி கொடுப்போம், மனப்பாட வசனங்கள் சொல்லி கொடுப்போம், ஊழியர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி சொல்லி கொடுப்போம். அந்த பிள்ளைகளுக்கு வண்ணம் தீட்டுவதற்காக, கலர் அடிப்பதற்காக புக்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பிள்ளைகளை கலர் அடிக்க நாங்கள் உற்சாகப்படுத்துவோம். இப்படி அதிகமாக பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுக்க அந்த 10 நாட்களை நாங்கள் குறித்து பிள்ளைகளை வரவழைத்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்வோம்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாராம், பகிர்ந்து கொண்டாராம். இதை கேள்விப்பட்டோன்னே பி சாமுவேலுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நீங்கள் ஏன் அதே இதை இந்தியாவில் ஆரம்பிக்க கூடாது? எங்களுடைய இந்தியாவில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேணும்னு சொல்லிட்டு இந்த பி சாமுவேல் ஈடித் பி மார்கனை கேட்ட அந்த வார்த்தைக்கு இணங்க அவர்களும் என்ன செஞ்சாங்களாம், சரி நாம் என்ன பண்ணலாம், இந்தியாவிலையும் இந்த விடுமுறை நாட்களுக்கான அந்த வேத பாட வகுப்புகளை நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க.
ஈடித் பி மார்கன், பி சாம்வேல், அவர்களோடு கூட சேர்ந்து சகோதரி ஹாமில்டன், இவங்க 3 பேரும் வேதாகம கல்லூரி ஆசிரியர்களோடு கூட சேர்ந்து கலந்து ஆலோசிச்சு இந்தியாவில் விடுமுறை வேதாகம பள்ளி ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு திட்டம் தீட்டுறாங்க. இவர்களுடைய பெரும் முயற்சினால தான் இந்தியாவில் VBS தோற்றுவிக்கப்பட்டது. இந்திய திருச்சபை வரலாற்றிலேயே 1952 வருடம் மே மாசம் ஒரு மைல்கல்லா காணப்பட்டது. ஏன் தெரியுமா? கோயில்பட்டியில போதகராயிருந்த அருட்திரு துரைசாமி அவர்கள் ஆசீர்வதிக்க VBS ஊழியம் சிறப்பாக 1952 ஆண்டு மே மாதம் தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஊழியத்துல ஈடித் பி மார்கன், சகோதரர் பி சாமுவேல், அவர்களுடைய சகோதரி பாக்கியத்தாய், அவர்களுடைய தோழி லீலா, இவர்கள் எல்லாம் இணைந்து இந்த ஊழியத்தை சிறப்பா நடத்தினாங்க. தொடர்ந்து 1953 ஆண்டு விடுமுறை நாட்கள்ல தூத்துக்குடியில 2 இடங்களிலும் கோவில்பட்டியில 1 இடமும் மொத்தம் 3 இடங்கள்ல இந்த VBS ஊழியங்கள் நடத்தப்பட்டது. 500க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் இந்த ஊழியத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல தான் திருநெல்வேலி பாளையங்கோட்டை இடத்திலிருந்து பங்காரப்பேட்டை கல்லூரிக்கு ஒரு விண்ணப்பம் வந்தது. நீங்க எங்களுடைய இடத்திலும் கடந்து இந்த VBS ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கொண்டதுனால 1954 வருஷம் மே மாதம் ஈடித் பி மார்கன், சகோதரர் சாமுவேல் மற்றும் சகோதரி ஹாமில்டன் 3 பேரும் சேர்ந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டையில VBS ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1957 வருஷம் 30 இடங்கள்ல இந்த ஊழியத்துடைய பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமாக அவர்கள் பயணம் செய்து கிராமங்கள்ல நகரங்கள்ல இருக்கிற ஊழியர்களை சந்திச்சு இந்த VBS ஊழியத்தை குறித்த பாரத்தை அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு எல்லா இடங்களிலும் இந்த ஊழியம் ஆரம்பிக்க இவர்கள் உறுதுணையா இருந்தாங்களாம். அதோடு கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலேயே VBSக்காக ஒரு இல்லத்தையும் வாங்கி பெராயா என்று பேர் வைத்து அதை VBS உடைய தலைமையகமாக அது நிறுவப்பட்டு விடுமுறை வேதாகம பள்ளி தொடர்ந்து எல்லா இடங்களிலும் நடத்தப்பட்டு வந்தது. அதனாலதான் இதை திருநெல்வேலி VBS என்று கூட சொல்லுவாங்க. 1972 வருஷம் ஈடித் பி மார்கனை அமெரிக்க அரசாங்கம் தாயகம் திரும்பும்படியா அவங்க அழைப்பு விடுத்ததுனால இவங்க இந்த ஊழியத்தை என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா பாக்கியத்தாய் கிட்ட ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர்கள் பலவீனத்தினால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால அவருடைய தோழியான லீலாவிடம் அந்த பொறுப்பை ஒப்பு கொடுத்துட்டு இவங்க தாயகம் திரும்புறாங்க. பாரு தம்பி தங்கச்சி, இந்த ஈடித் பி மார்கன் சின்ன வயசுல இருந்தே ஆண்டவர் மேல அதிகமான அன்பும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுன்ற ஆர்வமும் அவர்களுடைய இருதயத்துல இருந்ததுனால கர்த்தர் அவர்களை கொண்டு நம்முடைய இந்தியாவுல VBS ஊழியத்தை தோன்ற செய்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அவங்க வேதத்தை அதிகமாக வாசிப்பாங்க, முழங்கால் படிட்டு ஜெபிப்பாங்க, அநேக சிறு சிறு ஜப குழுக்களை ஏற்படுத்தி அதற்கு தலைவியா இருந்தது மட்டுமல்ல மற்றவர்களையும் தலைவர்களா இவங்க என்ன செஞ்சாங்களாம், உருவாக்குனாங்களாம். அவங்க இளம் வயதுல ஆண்டவருக்காக கனி தந்தது மட்டுமல்ல, அவருடைய முதுமையிலும் ஆண்டவருக்காக கனி தந்தாங்க. எப்படி தெரியுமா? 1977 இருந்து 1979 வரைக்கும் அவங்க ஒரு திருச்சபையின் போதகரா இருந்தாங்க. அதோடு கூட காது கேளாதவர்கள் மத்தியில அவர்களுடைய செய்கை மொழியை கற்றுக்கொண்டு ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவர்களுக்காக சிறப்பு ஆராதனைகளை ஒழுங்கு செய்து அந்த ஆராதனைகளை தலைமை ஏற்று அவர்கள் நடத்த ஆரம்பிச்சாங்களாம். 1988 வருஷத்துல மின்னசோட்டாவில் நடைபெற்ற உலக சுவிசேஷ ஊழியத்தினுடைய 45வது வருடாந்திர முகாமிலையும் அவர்கள் கலந்து கொண்டாங்க. அதோடு கூட அந்த காது கேளாதவர்களுக்காக ஒரு சிறப்பான வருடாந்திர முகாமும் அவர்கள் நடத்தி அவர்களுக்கு ஊழியத்தை நிறைவேற்றி வந்தாங்க. இளமையிலே இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு முதுமையிலும் ஆண்டவருக்காக கனி கொடுத்த ஈடித் பி மார்கன் படிப்படியாக அவர்கள் பலவீனம் அடைந்து 1997 வருஷம் ஜனவரி 20ஆவது நாள் அவங்க நித்திய வீட்டை போய் அடைந்தாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தம்பி தங்கச்சி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஈடித் பி மார்கன் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமா ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சு ஆண்டுடைய சித்தத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. இசப்பா,
நான் எங்கே போனோம், நீங்கள் எந்த இடத்துக்கு என்னை வழிகாட்டுறீங்களோ அந்த இடத்துக்கு போய் நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் இந்தியா என்று சொல்லி அவங்களுக்கு வெளிப்படுத்தி இந்திய தேசத்துக்கு வருவதற்கான வழி வாசல்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதோடு கூட இந்தியாவில் அவருக்காக ஒரு திறந்த வாசலை தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. கன்னட மொழியை கற்றுக்கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஊழியம் செஞ்சாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போ வருஷந்தோறும் மே மாதம் நம்ம சந்தோஷமாக 10 நாட்கள் அந்த VBS என்று சொல்லி சிறு பிள்ளைகளுக்காக இந்த ஊழியத்தை செய்ய ஒரு பெருந்துணையாய், ஒரு அடிகோலாய், ஒரு வழிகாட்டியாய் இருந்தது இந்த ஈடித் பி மார்கன் தான். இவர்களுடைய உற்சாகத்தினால பி சாமுவேலும் இவர்களும் இணைந்து உற்சாகத்தோடு ஆரம்பித்த இந்த VBS ஊழியம்தான் இந்த நாட்கள் வரைக்கும் லட்சக்கணக்கான சிறு பிள்ளைகளை சந்தித்து வர்றது. இன்னைக்கு நாம ஆண்டவருக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? ஈடித் பி மார்கனை போல ஏசப்பாவுடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா, நீங்கள் என்ன எங்கே கொண்டு போய் பயன்படுத்த சித்தமாக இருக்கீங்க, எனக்கு நீங்கள் அதை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி அவருடைய கருத்தில் அவருடைய சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா நம்மையும் கூட அநேகமாயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவாங்க. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? அக்கா சொல்லித்தர ஜெபத்தை திரும்ப சொல்லுவீங்களா? அன்புள்ள ஏசப்பா, இப்பொழுதும் ஈடித் பி மார்கன் மிஷனரியுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நன்றி சொல்லுகிறோம். ஏசப்பா, அவர்களைப் போல நாங்களும் இந்த வேளையில் உம்முடைய சித்தத்திற்கு எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, எங்களையும் நீர் விரும்பின தேசத்திற்கு, நீர் விரும்புகிற இடத்திற்கு கொண்டு சென்று அநேகமாயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும்படி இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஏசப்பா, ஈடித் பி மார்கன் இந்தியாவிலே தொடங்கின VBS ஊழியத்தில் நாங்களும் பங்கு கொண்டு உம்முடைய அன்பை ருசி பார்க்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. எங்களையும் இந்த VBS ஊழியங்களின் பங்குதாரர்களாய் மாற்றி அநேகமாயிரம் சிறு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய கரத்தில் ஒரு விசை கூட இந்த நாளில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், ஈடித் பி மார்கன் மிஷனருடைய வாழ்க்கை வரலாறு உண்மையாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இனிமே VBS நாட்கள் வரும்போது கண்டிப்பாக ஈடித் பி மார்கன் அவர்களுடைய நினைவுகளும் உங்களுக்கு வரும்னு சொல்லி அக்கா விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு அர்ப்பணித்த உங்களையும் கர்த்தர் அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்த போகிறாங்க. God bless you. டிங்கு, மிஸ்டர் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? ஆமா கிறிஸ், சூப்பரா இருந்தது. நம்ம கேட்ட மிஸ்டர் யார் தெரியுமா? யார் கிறிஸ்? ஈடித் பி மார்கன். அவங்க தான் முதல்ல VBS ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓ, அப்படியா? சரி டிங்கு, நீ எந்த வருஷத்துலன்னு சொல்லு. எந்த வருஷத்துலயா? 1952. எந்த இடத்துல தெரியுமா உனக்கு கிறிஸ்? எந்த இடம்னா கோவில்பட்டி. அங்கதான் அவங்க முதல்ல VBS ஆரம்பிச்சாங்க. ஓ, அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கேட்டீங்கல்ல. ஓகே கிறிஸ், நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். சரி டிங்கு, இன்னைக்கு என்னெல்லாம் கத்துக்கிட்டோம் லைனா சொல்றியா? சொல்றேன். நம்ம சூப்பரா ஒரு சாங் கத்துக்கிட்டோம், ஆக்ஷன் சாங். அதுக்கப்புறம் வசனம் கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டோரி சொல்லி கொடுத்தாங்க, மிஷனரி ஸ்டோரி சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் சூப்பரா ஒரு ஸ்கிட் கூட பார்த்தோமே. ஆமா டிங்கு, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உனக்கு டிங்கு? ஆமா கிறிஸ், எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ல?
ஆமா, நாளைக்கு நம்ம இதே மாதிரி நிறைய சாங்கும் ஸ்டோரி வேர்சஸ் எல்லாம் கத்துக்க போறோம். Until then, bye from Chris. And Tinku, bye. Bye. நாளைக்கு சந்திக்கலாம்.